இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்டெபிலிட்டி கன்சிடரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம 2 போர்ட் நெட்வொர்க் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். அதாவது இந்த டயக்ராம் வந்து 2 போர்ட் நெட்வொர்க்கான டயக்ராம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர் 2 போர்ட்டுன்ற போது இது வந்து ஒன்று இன்புட் போர்ட்டு, இது வந்து அவுட்புட் போர்ட். சரிங்களா? இன்புட் போர்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு சோர்ஸு அண்டு ஒரு சோர்ஸ் அட்மிட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதே மாதிரி அவுட்புட் போர்ட்டில் ஒரு லோடு அட்மிட்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? இதான் வந்து இன்புட் போர்ட் அண்டு அவுட்புட் போர்ட். இதில் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்சி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டரில் இருக்கிறது வந்து இது வந்து மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர். இல்லை ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து இது வந்து சோர்ஸுக்கான ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதனால் இதை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா டவ் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்புட் போர்ட்டில் இருக்க ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியண்ட்டை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா டவ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது இதோட டைரக்ஷன் தான் வந்து நம்ம ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து இசட் இன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதே மாதிரி அவுட்புட் போர்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது என்னென்னா ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அட் அவுட்புட் போர்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் லோடு. இதான் வந்து நம்ம 2 போர்ட் நெட்வொர்க் பேசிக்காக பார்க்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது டவ் இன் கிரேட்டர் தென் 1 ஆர் டவ் அவுட் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பாசிவ் சோர்ஸ் ஆர் லோட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த சர்க்கியூட்டை வந்து என்ன சொல்கிறோம், அதாவது டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பாசிவ் சோர்ஸ் ஆர் லோட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதே வந்து டவ் எஸ் லெஸ் தென் 1 அண்டு டவ் எல்லோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெபிலிட்டிக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதாவது இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி, அதாவது டவ் எஸ் அண்டு டவ் எல்லோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம 2 கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டிக்கு சொல்கிறோம். 2 டைப் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்ற போது டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 இருக்கும். அதாவது லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். பார்த்தா எந்த வேல்யூக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாலஸ் டவ் எஸ் லெஸ் தென் 1 அண்டு மாலஸ் டவ் எல் லெஸ் தென் 1. அதாவது டவ் எஸ் அண்ட் டவ் எல்லோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது அப்போ வந்து டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கண்டிஷன் ஸ்டெபிலிட்டி. கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்ற போது டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஆனால் வந்து டவ் எஸ் அண்டு டவ் எல்லோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிமிட்டட் ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பொட்டென்ஷியலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா டவ் எஸ் அண்டு டவ் எல்லோட வேல்யூ வந்து லிமிட்டட் ரேஞ்சில் இருக்குமா. அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டி ஆர் பொட்டென்ஷியல் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிஷனலி ஸ்டேபிள் ஆர் பொட்டென்ஷியலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த டவ் இன் அண்டு டவ் அவுட்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் இன் ஈக்குவல் டு S11 ப்ளஸ் S12 S21 டவ் எல் டிவைடட் பை 1 மைனஸ் S22 டவ் எல். அதாவது இந்த டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். அதாவது நம்ம 2 போர்ட் நெட்வொர்க் வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைஞ்சி அதுலேருந்து வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். இதே டவ் அவுட்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S22 ப்ளஸ் S12 S21
tau s divided by 1 minus S11 tau s. இதான் வந்து tau in and tau outக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் கேஸ் வந்து சொல்கிறோம். அதை வந்து என்ன சொல்கிறோன்னா யூனிலேட்ரல் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதே வந்து யூனிலேட்ரலாக இருந்துச்சுன்னா இஃப் யூனிலேட்ரல்னா S12ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0வாக இருக்கும். அப்போ வந்து மாலஸ் S11ஓட வேல்யூ லெஸ் தென் 1 அண்டு S22ஓட வேல்யூ வந்து எப்படி தான் இருக்கும்னா லெஸ் தென் 1 இருக்கணும். அதாவது இந்த கண்டிஷனை வந்து மெட் பண்ணல அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதுவும் எந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தோன்னா டவ்வேஸ் அண்டு டவலோட வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும். எப்போனா இந்த கண்டிஷனை மெட் பண்ணாத வரையும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் தான். ஸ்டெபிலிட்டி சர்க்கிளில் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக். அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்னா நமக்கு என்ன தெரியும், அதாவது அது வந்து அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்ற போது அது வந்து 2 போர்ட் நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும்னா ஹேவிங் பேசிவ் சோர்ஸ் ஆர் லோட் இம்பிடன்ஸாக இருக்கும். இதான் வந்து நமக்கு அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்போது நமக்கு தெரியும். இப்போ வந்து இதான் வந்து 2 போர்ட் நெட்வொர்க்கான டயக்ராம். இது வந்து சோர்ஸ், இது வந்து லோடு அண்டு இது வந்து சோர்ஸ் அட்மிடன்ஸ். இதில் வந்து ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சோர்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் எஸ். இதே வந்து இன்புட் போர்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் இன். சிமிலராக அவுட்புட் போர்ட்டுக்கு வந்து டவ் அவுட்டு அண்டு லோடுக்கு வந்து டவ் எல் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து பேசிக்காக 2 போர்ட் நெட்வொர்க்குக்கு. அதாவது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த பவுண்ட்ரிஸ் பிட்வீன் ஸ்டேபிள் அண்ட் பொட்டென்ஷியலி அன்ஸ்டேபிள் ரீஜனுக்கு வந்து டவ்எஸ் அண்டு டவலோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதே வந்து பவுண்ட்ரிஸ் பிட்வீன் ஸ்டேபிளுக்கும் பொட்டென்ஷியலி அன்ஸ்டேபிளுக்கும் வந்து டவ்எஸ் அண்டு டவலோட ரீஜன் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நார்மலாக வந்து டவ்எஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். டவலோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். இது வந்து என்ன சைனு லெஸ் தென் சைன். அப்போ வந்து இது வந்து ஈக்குவல் சைன் கிடையாது. அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஈக்குவாலிட்டி சைன்ஸ் ரீப்ளேசிங் த இன்ஈக்குவாலிட்டி சைன் வித் ஈக்குவாலிட்டி சைன். அப்போ அதாவது டவ்எஸ் அண்ட் டவலோட வேல்யூ வந்து இன்ஈக்குவாலிட்டி சைனை வந்து ஈக்குவாலிட்டி சைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கான பவுண்ட்ரிஸ்னா ஸ்டேபிள் அண்டு பொட்டென்ஷியலி அன்ஸ்டேபிள். அப்போ டவ்வினோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா tau in equal to நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் tau in equal to S11 plus S12 S21 tau L and divided by 1 minus S22 tau L equal to 1. அதாவது லெஸ் தென் சைன்னு சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஈக்குவல் சைன் போட்டு 1க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம பவுண்ட்ரிஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து tau out equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S22 plus S12 S21 tau s divided by 1 minus S11 tau s equal to 1. இப்படி பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து tau s ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 அண்ட் tau l ஓட வேல்யூ வந்து என்னன்னு இருக்குன்னா 1 இருக்கும். அதாவது மாடலஸ். சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அதாவது இப்போ வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டவல் அண்டு டவ்எஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதோட லோக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும். அப்போ மாலஸோ டவ் இன் அண்டு டவ் அவுட்டோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அது என்னவாக தான் இருக்கும்னா 2 சர்க்கிள்ஸாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 சர்க்கிளாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள், நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் அண்ட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் பார்க்குறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்புட் டவ்வினோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதே டவ் அவுட்டோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள். அதாவது அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளாக இருக்கும்போது டவ்வினோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோன்னா 1. இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளாக இருக்கும்போது டவ் அவுட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1. அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளில் இது வந்து என்ன சொல்கிறோன்னா எல் பிளான்னு சொல்கிறோம். இதில் வந்து மாடலஸ் டவ்வினோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதில் இருந்து
இது வரையும் உள்ள வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டவ் எல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட சென்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஎல். இது வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோன்னா ஆர்எல். இப்போ வந்து நமக்கு ஆர்எல்லோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் ஆஃப் டவ் எல் மைனஸ் சிஎல் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எல். அதாவது டவ் எல் மைனஸ் சிஎல் ஈக்குவல் டு ஆர்எல். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோட்டல் பாயிண்ட் மைனஸ் சென்டர் பாயிண்ட்டை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிரும். இதே சிஎல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஎல் ஈக்குவல் டு S22 மைனஸ் டெல் S11 ஸ்டார் அண்ட் ஸ்டார் டிவைடட் பை டிஎல். டிஎல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் S22 ஸ்கொயர்ட் மைனஸ் மாடலஸ் டெல் ஸ்கொயர்ட். ஆர்எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் S12 S21 டிவைடட் பை டிஎல். டெல்லோட வேல்யூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S11 S22 மைனஸ் S12 S21. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள்கான வேல்யூ. இதே இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள்ன்ற போது இதை வந்து என்ன சொல்கிறோன்னா எஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து டவ் அவுட்டோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இருக்கும். இதே மாதிரி இதில் சென்டர் வேல்யூ என்ன சிஎஸ், இல்லை ரேடியஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எஸ், அண்டு டோட்டல் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இங்கே இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ்எஸ். அப்போ ஆர்எஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிமிலராக மாடலஸ் டவ்எஸ் மைனஸ் சிஎஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு வரும். சிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம S22 இருக்கிறதுக்கு இடத்துக்கு பதிலாக S11 ரீப்ளேஸ் பண்ணோம். S11 இருக்கிற இடத்துல வந்து S22 ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அதாவது இன்டர்சேஞ்சிங் S11 அண்டு S22. இப்போ சிஎஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே S22 இருக்குது, இதை இன்புட்டுன்ற போது S11 மைனஸ் டெல் S22 ஸ்டார் அண்ட் ஹோல் ஸ்டார் அண்ட் டிவைடட் பை டிஎஸ். டிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே S22 இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா S11 மாடலஸ் S11 ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் டெல் ஸ்கொயர். அதே சிமிலராக ஆர்எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S12 S21 அண்ட் டிவைடட் பை டிஎஸ். நம்ம S11 S22 மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், வேறு எந்த வேல்யூமே இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே S11 S22 இருக்குது. அப்போ இது என்ன வரும் S22 S11 மைனஸ் S12 அண்டு S21 வரும். இதுலேருந்து நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ஈக்குவேஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டவ் மைனஸ் சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு. டவுன் சின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இது ஆறுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரியல் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த 2 ஸ்டெபிலிட்டி சர்க்கிள்லேருந்து நம்ம 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபஸ்ட் ரீஜன் இஸ் த ஸ்டேபிள் ரீஜன். அதாவது நம்ம ஸ்மித் சார்ட்டுக்கு மேலே இந்த சின்னதாக சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம்ல அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபஸ்ட் ரீஜனை அதை வந்து எதன் மூலமாக நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோன்னா மாடலஸ் டவ் அவுட்டோட வேல்யூ வச்சு தான் நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோம். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்புட் சர்க்கிள் இன் எஸ் பிளான். அதாவது இன்புட் சர்க்கிளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் அதை தான் வந்து நம்ம எஸ் பிளான்னு சொல்லுவோம். அப்போ டவ் அவுட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஸ்டேபிள் ரீஜன். இதே அவுட்புட் சர்க்கிளை பொறுத்தவரையும் அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளை பொறுத்தவரையும் சர்க்கிள் வந்து இங்கே இருக்கும். இது வந்து என்ன சர்க்கிள் டவ் எல் பிளானில் இருக்க சர்க்கிள். அப்போ இதோட டவ்வினோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கான கண்டிஷன். செகண்ட் ரீஜன் வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல அதாவது இந்த எஸ் பிளான் சர்க்கிள் இல்லைனா எல் பிளான் சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் ஸ்மித் சார்ட் இருக்குல்ல அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா செகண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து டவ் அவுட் அண்டு டவ் இன்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா அதை வந்து அன்ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸ்பெஷல் கேஸ் அதை வந்து என்ன சொல்கிறோம்னா அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டின்ற போது மாடலஸ் S11 அண்ட் மாடலஸ் S22ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 இருக்கும். இதில் வந்து சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் ஆகட்டும், அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் ஆகட்டும், இதான் வந்து ஸ்மித் சார்ட்டுன்னு வச்சுக்கோம். இதில் இருந்து கொஞ்சம் அவுட் சைடு தான் இருக்கும், அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள், இதே வந்து இது வந்து இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டிக்கான சர்க்கிளாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போத் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் ஃபால் கம்ப்ளீட்லி அவுட் சைட் த ஸ்மித் சார்ட். அதாவது இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளாக இருக்கட்டும், அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிளாக இருக்கட்டும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதான் வந்து ஸ்மித் சார்ட்டு. ஸ்மித் சார்ட்டுக்கு அவுட் சைடு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா போத் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ் த ஸ்மித் சார்ட். ஒன்று வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், இல்லைனா இதுக்கு இன்சைடாக இருக்கும். இதான் வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அன்கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து அவுட் சைடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மித் சார்ட்டுக்கு இன்சைடாக இருக்கும், என்க்ளோஸ் த ஸ்மித் சார்ட்டாக இருக்கும். இதான் வந்து 2 கண்டிஷனாக வந்து சொல்கிறோம். அப்போ வந்து வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் சிஎல் மைனஸ் ஆர்எல் ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் S11ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். அது இதே எஸ் பிளானுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் சிஎஸ் மைனஸ் ஆர்எஸ் கிரேட்டர் தென் 1 ஃபார் மாடலஸ் S22 வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் 1. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள், இது வந்து இன்புட் ஸ்டெபிலிட்டி சர்க்கிள்கான வேல்யூ இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனலிட்டிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி க்ரைட்டீரியாக்கானது தான். இதை வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 or 3 பேராமீட்டர் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ் மேட்ரிக்ஸ், அதாவது எஸ் மேட்ரிக்ஸோட பேராமீட்டர்ஸான டெல் அண்டு கே அண்டு B1 இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அனாலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து சொல்கிறோம். இந்த ஸ்டெபிலிட்டிக்கான க்ரைட்டீரியா வந்து இந்த 3 வேல்யூவுமே பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S11 S22 மைனஸ் S12 அண்டு S21. கே ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைனஸ் மாடலஸ் S11 ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் S22 square plus modulus del square and divided by 2 into modulus of S12 and S21. next B1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 plus modulus S11 square minus modulus S22 square and minus modulus del square அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வேல்யூவையும் வச்சு தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரைட்டீரியா பார்க்குறோம். எதுக்குன்னு பார்த்தோன்னா 2 port நெட்வொர்க் வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா based on this definition a 2 port network will be unconditionally stable. first one வந்து criteria 1. க்ரைட்டீரியா 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 பேராமீட்டர் க்ரைட்டீரியா. 3 பேராமீட்டர் க்ரைட்டீரியான்ற போது அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லு கே அண்டு B1ஓட வேல்யூ. அப்போ வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும் அண்டு 1 மைனஸ் மாடலஸ் S11 ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை மாடலஸ் S12 S12 அண்டு S21ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும் அண்டு 1 minus modulus S2 square 2 square and divided by 1 to S21 இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். இதான் வந்து 3 பேராமீட்டர் க்ரைட்டீரியா. செகண்ட் ஒன் வந்து க்ரைட்டீரியா 2. இதை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா 2 பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 2 பேராமீட்டர் டெஸ்ட் க்ரைட்டீரியா
அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா இதை வந்து என்ன சொல்கிறோம்னா கே டெல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து கேயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதே மாதிரி சிமிலராக டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 இருக்கும். இதான் வந்து க்ரைட்டீரியா 2. நெக்ஸ்ட்டு தேர்டு க்ரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரைட்டீரியா 3. இதையும் வந்து என்ன சொல்கிறோன்னா 2 பாராமீட்டர் டெஸ்ட் க்ரைட்டீரியா தான் சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கே B1 டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கேயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். இதே B1ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரைட்டீரியா 4 அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்குறோன்னா ஆனால் மியூ வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்குறோம். அதனால இதை வந்து என்ன சொல்கிறோன்னா மியூ பேராமீட்டர் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். ஆர் சிங்கிள் பேராமீட்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்ட் இதில் வந்து மியூவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்போ மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூ ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடலஸ் S11 ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை மாடலஸ் S22 மைனஸ் S11 மாடலஸ் டெல் ப்ளஸ் மாடலஸ் S21 அண்டு S12. இதான் வந்து 4 க்ரைட்டீரியாஸ் வந்து நம்ம சொல்கிறோம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸ்டெபிலிட்டி கன்சிடரேஷன் டாபிக் ஓவர்.